எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இலங்கையில் கொரோனா அதிக ஆபத்துள்ள பகுதிகள் சுகாதார அமைச்சு வெளியிட்ட வரைபடம். இலங்கையில் கொரோனா தொற்று அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களின் வரைபடத்தை சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவு வெளியிட்டுள்ளது. இதன்படி அதிக ஆபத்துள்ள பகுதியை அடையாளப்படுத்தும் சிவப்பு நிறம் இலங்கையின் பல பகுதிகளுக்கும் விஸ்தரிப்பதை காண முடிந்துள்ளது. கடந்த நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது இலங்கையில் அபாய வலயங்களாக காணப்படும் பகுதிகளின் அளவு அதிகமாக உள்ளதை காண முடிந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40,380 உயர்ந்துள்ளது. நேற்றும் 598 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. மேலும் இலங்கையில் கொரோனா தொடர்பான 187வது மரணம் நேற்றைய தினம் பதிவாகியிருந்தது. கொழும்பு 15 முகத்துவாரம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் வசித்து வந்த 67 வயதுடைய ஆணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற பாதாள உலக தலைவர்களை கைது செய்ய நடவடிக்கை. வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற பாதாள உலக தலைவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றிடம் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக சர்வதேச போக்குவரத்துகளுக்கு இடையூறு விளைவிப்பதால் இந்த பாதாள உலக தலைவர்களை கைது செய்வது தொடர்பில் இன்டர்போலுடன் கலந்தாலோசித்து தேவையான அனுமதி பெறப்பட்டுள்ளது. இன்டர்போல் மூலம் சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்ட அனைத்து பாதாள உலக உறுப்பினர்களும் விரைவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்படுவார்கள். பாதாள உலக உறுப்பினர்களின் பெயர்கள் இன்டர்போலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன மேலும் தெரிவித்துள்ளார். முற்றாக ஒழித்து தீர்வோம் கோட்டாபய அரசாங்கம் சூளுரை. நாட்டை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கியுள்ள கொரோனா தொற்றை எதிர்வரும் 2021 ஆண்டில் முற்றாக ஒழிப்போம் என்ற கோட்டாபய அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. பாணந்துறை பிரதேசத்தில் இன்று நடந்த நிகழ்வொன்றில் உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா இந்த உறுதிமொழியை அளித்துள்ளார். முழு நாட்டையும் முடக்காமல் பொருளாதார சந்தர்ப்பத்திற்கு மக்களுக்கு இடமளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்வரும் ஜனவரி 17 பின்னர் விமான நிலையத்தை வளமைக்கு கொண்டு வர முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அமைச்சர் சரத் வீரசேகர விடுத்துள்ள உத்தரவு. இலங்கையில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட 36 குற்றவியல் கும்பல்கள் செயல்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அண்மையில் நடந்த கலந்துரையாடலின் போது இதுகுறித்து பொது பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு போலீசார் தகவல் அளித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 36 கும்பல்களில் 24 குழுக்கள் தற்பொழுது செயல்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த குற்ற கும்பல்களை அடக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீசாருக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர உத்தரவிட்டுள்ளார். 248 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளனர். 343 பேர் வெளிநாடு சென்றுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக வெளிநாடுகளில் நாடு திரும்ப முடியாமல் இருந்த மேலும் 248 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளனர். இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்துக்குள் இவர்கள் 9 விமானங்களில் நாடு திரும்பியுள்ளனர். இவர்களில் கத்தார் மற்றும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் உள்ளடங்குகின்றனர். இதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் 343 இலங்கையர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். இவர்களில் 130 பேர் ஜப்பானுக்கு வேலைவாய்ப்பு பெற்று சென்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொடுக்காவிட்டால் முடிவு இதுவாகத்தான் இருக்கும். மைத்திரி விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களில் ஆளும் கூட்டணியால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு உரிய ஒதுக்கீடுகள் வழங்கப்படாவிட்டால் தமது கட்சி தனித்து களமிறங்கும் என்று முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்திரிபால சிறிசேன எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தல்களில் கூட்டணியாக செயல்படுவீர்களா என்பது தொடர்பில் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலின் போது எமது கட்சி பாரிய அநீதியை எதிர்கொண்டுள்ளது. இந்த அநீதி மாகாண சபை தேர்தலிலும் தொடருமானால் கட்சிக்கு கீழ்நிலை உறுப்பினர்கள் மத்தியில் பிரச்சினைகள் தோன்றக்கூடும். மாகாண சபை தேர்தல்கள் முன்கூட்டியே நடத்துவதா அல்லது புதிய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்து பின்னரே அதனை நடத்த வேண்டுமா என்பது தொடர்பில் அரசாங்கம் விவாதித்து வருகிறது. இந்த நிலையிலேயே மைத்திரிபாலவின் கருத்து வெளியாகியுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நுவரெலியா கம்பகா உட்பட பல இடங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஆளும் கூட்டணியினால் அநீதி இழைக்கப்பட்டதாகவும் மைத்திரிபால குற்றம் சுமத்தியுள்ளார். தமது கட்சி வேட்பாளர் பட்டியலின்படி அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் தற்போது நாடாளுமன்றத்தில் 25 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் இருந்திருப்பார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது அது 14 உள்ளது என்றும் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேற்கொள்ளப்படும் கட்டாய தகன கொள்கை ஒருபடி மிக அதிகம் விமர்சித்துள்ள உலக தமிழர் பேரவை.
சிறுபான்மை சமூகங்களின் புறக்கணிப்பு மற்றும் ஊரங்கட்டப்படுதலின் நீண்ட வரலாற்றை கொண்ட இலங்கையில் தற்போது மேற்கொள்ளப்படும் கட்டாய தகன கொள்கை ஒரு படி மிக அதிகம் என விமர்சிக்கப்பட்டுள்ளது. உலக தமிழர் பேரவை இந்த விமர்சனத்தை வெளியிட்டிருக்கின்றது. இந்த பகுத்தறிவற்ற மற்றும் பாரபட்சமான அரசாங்க கொள்கையை மாற்றியமைக்க அனைத்து சமூகங்களின் தலைவர்களும் தங்களால் முடிந்த அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்று உலக தமிழர் பேரவை கோரிக்கை விடுத்திருக்கிறது. கொரோனா உடலங்களின் தகனம் என்ற கட்டாய கொள்கை முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு பெரும் சீற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. முஸ்லிம்களின் மத கொள்கையின்படி ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த விடயத்தில் முஸ்லிம் சமூகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களின் அடிப்படை மத நம்பிக்கைகளை மீறும் நடைமுறைகளை பின்பற்றும்படி கட்டாயப்படுத்துவது கொடூரமானது மற்றும் மனிதாபிமானமற்றது என்றும் உலக தமிழர் பேரவை தெரிவித்திருக்கிறது. தற்போதைய சூழலில் கொரோனாவால் மரணித்த உறவினர்களின் உடலங்களை உரிமை கோரவும் முஸ்லிம் சமூகத்தினர் மறுப்பு வெளியிட்டிருக்கின்றனர். இது அவர்கள் தமது மத நம்பிக்கைக்கு எதிராக செய்யப்படும் இந்த செயலை விரும்பாததை தெளிவாக காட்டுகிறது. உலக சுகாதார அமைப்பு கொரோனாவால் மரணிக்கும் ஜனாசாக்கள் அடக்கம் செய்வது பொது சுகாதாரத்துக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் மாத்திரமே இந்நடவடிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் உலக தமிழர் பேரவை தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுப்போம். செல்வராசா கஜேந்திரன். வனவள திணைக்களத்தினால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக தொடர்ந்து அழுத்தங்களை பிரயோகிப்போம் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவுக்கு நேற்று விஜயம் செய்த அவர் கட்குளம் 3 மற்றும் கட்குளம் 4 மதுரா நகர் போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டுள்ளார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இந்த பகுதியில் உள்ள பெருமளவான குடும்பங்களுக்கு காணிகளுக்கான உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படவில்லை, வீட்டுத் திட்ட வசதிகள் வழங்கப்படவில்லை. அதிகமான மக்கள் தற்காலிக கொட்டில்களிலேயே வசித்து வருகின்றனர். உப குடும்பங்களும் தமது பிள்ளைகளுடன் சிறிய வீடுகளிலேயே ஒன்றாக வாழ்ந்து வருகின்றனர். குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை, மலசல கூடமில்லை. அவர்கள் காலை கடன்களை கழிப்பதற்கு கூட பற்றைகளை பயன்படுத்தும் நிலையே காணப்படுகின்றது. பல வருடங்களாக அவர்களுக்கு எந்தவித உதவிகளும் வழங்கப்படவில்லை. அத்துடன் பற்றைகளாக இருக்கும் தமது காணிகளை துப்புரவாக்கி பயிர் செய்ய நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனினும் அருகில் உள்ள சிங்கள கிராமங்களை சேர்ந்த மக்கள் சுதந்திரமாக அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டிய உரிய அதிகாரிகள் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விடயமாகும். மக்கள் நீண்ட காலமாக பராமரித்த காணிகளை வனவள திணைக்களம் சொந்தம் கொண்டாடுகின்றமை தொடர்பாக உரிய அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவரது கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கின்றோம். இதனை பேசி தீர்க்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அந்த நிலைமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எமது அழுத்தங்களை தொடர்ந்து பிரயோகித்து வருவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய வகை கொரோனா வைரஸ் இளைஞர்களை எளிதில் தாக்கும் எச்சரிக்கும் லண்டன் தமிழ் மருத்துவர். பிரிட்டனில் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் புதிய வகை திரிபு பழைய வைரஸ் போல இல்லாமல் 40 வயதுடையவர்களையும் வேகமாக வலுவாகவும் தாக்கி வருவதாக லண்டன் கிங்ஸ் மருத்துவமனை மருத்துவர் ரிஸ்வியா மன்சூர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸின் புதிய திரிபின் தீவிர பரவல் காரணமாக பிரிட்டனில் வாழும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு கடுமையான நடமாட்ட கட்டுப்பாடுகளை அரசு விதித்திருக்கிறது. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் பிற நாடுகளில் இந்த கட்டுப்பாடுகள் கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதிய நோய் தொற்று முந்தைய கொரோனா வைரஸை விட அதிவேகத்தில் பரவக்கூடும் என்ற உயர் நம்பிக்கையை கொண்டிருப்பதாக பிரிட்டன் மருத்துவ வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒரு ஊடகத்திடம் தெரிவிக்கையில் லண்டன் கிங்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் ரிஸ்வியா மன்சூர் விரிவாக விவரித்தார். அவர் அளித்த பேட்டிகள், பிரிட்டன் தற்போது வேகமாக பரவி வரும் கொரோனா புதிய திரிபு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. நேற்று மட்டும் 39,000 தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 350 உயிரிழப்புகள் உள்ளன. இதனால் அடுத்து என்ன செய்வதென்ற குழப்பமும் பீதியும் மக்கள் மனங்களில் உள்ளது. தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடகங்களில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த புதிய கொரோனா திரிபு வேகமாக பரவும் தன்மை வாய்ந்ததாக அறியப்படுகின்றது. இந்த திரிபு வலிமையானதாக உள்ளது. பொதுவாக வைரஸ் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த புதிய திரிபு ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு வேகமாகவும் வலுவாகவும் பரவுகின்றது. அதனால் தான் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. மருத்துவமனையில் புதிய நோயாளிகளின் சேர்க்கையை சமாளிக்கும் அளவுக்கு போதுமான மருத்துவ ஊழியர்கள் இல்லை. 3 பேர் பார்க்கும் வேலையை ஒருவரே செய்ய வேண்டிய நிலை நிலவுகின்றது. 10 நோயாளிகளை கையாளும் போது எதிர்கொள்ளும் வைரஸ் ஆபத்துக்களை விட அதிக எண்ணிக்கையிலான வைரஸ் பாதித்த நோயாளிகளை ஒரே நேரத்தில் அணுகுவதால் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் கொரோனா புதிய திரிபு பாதிப்பு ஏற்படும் சூழல் நிலவுகின்றது. அநேகமாக ஒரு வாரத்திலோ 2 வாரங்களிலோ எங்களை போன்ற மருத்துவர்களுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் புதிய திரிபு பாதிப்பு நேர்ந்து தனிமைப்படுத்தும் நிலை வரலாம் என தெரிவித்துள்ளார்.
அப்படியொரு சூழல் தொடர்ந்தால் பாதிக்கப்படும் நோயாளிகளை கவனிக்க மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவுகின்றது. இதுவரை நாங்கள் பார்த்துள்ள நோயாளிகளில் வைரஸ் தாக்குதலில் இருந்து மீண்டு வரும் கால நேரம் தள்ளிப்போவதாக அறியவில்லை. கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு வழங்கும் அதே மருத்துவ நடைமுறைகளை தான் இப்போது கடைபிடிக்கின்றோம். ஆனால் பழைய கொரோனா வைரஸ் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை எளிதாக பாதித்து வந்தது. இந்த புதிய திரிபு 40 வயதளவில் இருப்பவர்களை கூட எளிதாக தாக்குகிறது. வைரஸ் பாதிப்பு தீவிரமானால் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்படும் நிலை ஏற்படலாம். கொரோனா வைரஸ் தடுப்பூசியின் வலிமை எப்படி இருக்கிறது என்பது 3-4 வாரங்களுக்கு பிறகே தெரிய வரும். ஏதேனும் நாள்பட்ட பக்க விளைவுகள் வருமா என்பதை பிறகுதான் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அறிவார்கள். எனவே தற்போதைய சூழலில் கொரோனா வைரஸ் மற்றும் புதிய திரிவில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள தற்காப்பு நடவடிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் கடைபிடியுங்கள். மருத்துவர்களான நாங்கள் ஒவ்வொரு முறையும் கோவிட்-19 வார்டுகளுக்கு செல்லும் முன்பாக கைகளையும் முகங்களையும் சுத்தமாக கழுவிய பிறகு முகக்கவசங்கள், கையுறைகள், தலை முதல் கால் வரை மறைக்கும் பாதுகாப்பு அங்கி ஆகியவற்றை அணிந்து கொள்கின்றோம். வார்டிலிருந்து வெளியே வந்ததும் அந்த உரைகளை கலற்றிவிட்டு மீண்டும் தூய்மைப்படுத்திக் கொண்டு கை கால்களை கழுவுகின்றோம். அத்தகைய எச்சரிக்கை உணர்வுடன் பொதுமக்களும் இருந்தால் இந்த கொடிய வைரஸிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று ரிஸ்வியா மன்சூர் தெரிவித்துள்ளார்.